ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 5வது ஈவோ வண்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம். 5வதா 6வதுன்றது எனக்கு தெளிவாக தெரியலை. ஸோ இந்த ஈவெண்ட் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் காய்ஸ். நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் காய்ஸ். இந்த ஈவோ வண்டலோட நேம் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி அவுரோரா அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. நான் நேம் ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வாசிக்கிட்டு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தான் இங்கிலீஷ் வரும். ட்ரெஸ்ஸோட அனிமேஷன்ல இருந்து எல்லாமே வந்து தரமாக இருக்கு காய்ஸ். எஃபெக்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்ல இருந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக நான் போட்டு பார்த்தேன். தனித்தனியாக போட்டாலும் சூப்பராக தான் இருக்குது, ஒன்றா போட்டாலும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ இது எடுக்கிறதுக்கு வருத்தானது தான். என்ன எடுத்த ஒரு 5000 டைம்லாம் பிடுங்கிடுவாங்க. 5000 டைம்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நம்பி கையை வைங்க காய்ஸ். உண்மையிலே ஒரு தரமான ஈவெண்ட் தான். சரி, ஓகே, இந்த ஒரு பண்டலோட என்னென்ன ரிவார்ட்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் காய்ஸ். இந்த ஒரு பண்டில் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று விட்டுருக்காங்கடா. அதில் என்ன பேக் பேக்கா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நீல கலரில் ஒரு மாஸ்க் விட்டுருக்காங்க காய்ஸ். பரவாயில்ல, மாஸ்க் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி கடப்பாரா வெனரு அவதாரன்னு சொல்லி நமக்கு தேவையில்லாத எல்லா விஷயத்தையுமே வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ரீடிங் பண்ணுற டோக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 5 அதுக்கப்புறமா 10 அப்படின்னு விட்டுருக்காங்க. அந்த 10 கடைசி வரைக்கும் விழ போகிறதுல எப்பயாச்சும் இருந்து போட்டுவேன்னா விழுமென்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்குலாம் தரமாட்டோம். நம்மளாம் சுத்தணும்னு சொன்னால் ப்ளூ பிரிண்ட், இந்த தேவையில்லாத கன் கிரியேட் இதெல்லாத்தையும் வந்து தரமாக தந்து கொண்டே இருப்பான். சரி, ஓகே காய்ஸ், இதுக்கப்புறமா இதோட ஃபுல் ட்ரெஸ் கலெக்ஷன், அமௌண்ட் கலெக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் காய்ஸ். இதோட அமௌண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் ஒரு பாம் எடுத்து போடுற மாதிரியா இல்லாட்டி ரசிங்கான அப்படின்னு தெரியல. நருட்டோட கொலாபரேட் பண்ணால விட்டாடுதில்ல. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த எமௌண்ட்டு 2 பேர் சேர்ந்து அப்படியே ஒரு ஃபன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எமௌண்ட்டோட நேமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டுவோ எமௌண்ட் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஆளு கூட ஃபன் பண்ணுறேன்னா இந்த எமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த எமௌண்ட் எடுக்கணும்னா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் 5000 டைமண்டுக்கு வந்து ஆப் வைக்கிறதுக்கு தான் இந்த ஈவெண்ட், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது போகிற அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து வந்து அனிமேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அனிமேஷன்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரொஃபைலை வியூ பண்ணும்போது காட்டுற அந்த ஒரு அனிமேஷன் தான் காய்ஸ். இது உண்மையிலேயே ஒரு தரமாக இருக்குது. கிறிஸ்மஸ் அப்டேட்டோட சேர்ந்த மாதிரியே இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து அவதார் இருக்குது, அதுக்கப்புறமா பேனர் இருக்குது, அதுக்கப்புறம் கத்தி, அதுக்கப்புறமா மாஸ்க்கு, அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரீடியமில் வந்துட்டு அப்படியே அதெல்லாம் எடுக்க வேண்டி வரும். ஏன்னா லக்கிலலாம் யாருக்குமே விட போகிறதில்ல, 1 2 பேருக்கு தான் விழுமென்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ இதை வந்து ஸ்பின் பண்ணுறவங்க கட்டாயம் ஒரு 5000 டைமண்ட் சரி எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்பின் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் உங்கள் 5000 டைமண்ட்லேருந்து ஒரு 3000 டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ நிச்சயம். சரி, ஓகே, பணக்கார பசங்க எல்லாமே சுற்றி எடுத்துக்கோங்க. நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நம்ம டோர்னமெண்ட் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பசங்கன்னா எல்லோரும் தான்ப்பா வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து வந்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு இப்போ மணியை வந்து ப்ரைஸ் ஃபாலோ கொடுக்குறதா ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது வந்துட்டு நியூ இயர்லேருந்து பொங்கலுக்குள்ளே வந்து நடக்க போகுது. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ பேனர் வந்து அடிக்க போகிறோம். பேனர் அடித்ததுமே நம்ம குரூப்பில் அண்ட் டிக்டாக் எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த பேனரை பார்த்துட்டு உங்கள் டீமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸ் ஃபாலோ வந்துட்டு மணியாக கொடுத்தா வேண்டியவங்க வந்து டப் அப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மணியாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் நல்லது. ஏன்னா வேறு யூஸுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்டா வின்னர்ஸ் நிறைய பேர் வந்து மணியாக போடுங்க ப்ரோ, அப்போ தான் வேறு டோர்னமெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது கூட நல்லா இருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து மணியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம். ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குது? ஸோ மணியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இல்லைனா வீக்லி மந்த்லி போடுறதே பெட்டராக இருக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மணியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இல்லைனா வீக்லி மந்த்லி போடுறது பெஸ்ட்டாக அப்படின்றத தீர்மானிக்க முடியும் காய்ஸ். சரி, ஓகே காய்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் போன கப்பல்ஸ் டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் குளறுபடி ஆகி போச்சு. ஏன்னா பேர் கொடுக்காத நிறைய டீம் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அதோட நம்மளோட டீம் வேறு உள்ளே வர முடியாமல் போச்சு நெட்வொர்க் இஷ்யூ காரணமாக. அதால் வந்துட்டு நிறைய டீம் வந்து உள்ளே வாரது முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே வராத டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி காய்ஸ். அடுத்த டோர்னமெண்ட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது. ஸோ எல்லாருமே தரமாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவோம். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் டேக்கிங் வேறு கொடுப்போம். ஸோ ஒன்றும் யோசிக்காதீங்க, அடுத்த டோர்னமெண்ட்டில் எல்லாமே பெர்ஃபெக்டாக நடக்கும். எல்லாருமே மறக்காமல் வந்துருங்க காய்ஸ்.